சொல்லுங்க. ஒரு முக்கியமான வசனத்தை நான் சொல்லிட்டு பிரசங்கத்துக்கு போக போறேன். அப்போஸ்தலர் 17:11 188 பாஸ்டர். பேஜ் நம்பர். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு நினைச்சேன் நான். வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பாருங்க, இங்க போட்டிருக்கு, அந்த பட்டணத்தார் எப்படி இருந்தாங்களாம்? மனோவாஞ்சையா வசனத்தை ஏற்றுக்கொண்டு. வசனம் போதிக்கையில் பேசக்கூடாது, வெளியில் போய் உட்காரக்கூடாது, குழந்தைய தூக்கிட்டு போய் நீங்களும் குழந்தையாக மாறிடக்கூடாது. அல்லேலூயா. குழந்தைய விளையாட விட்டாலும் வசனத்தை கேட்கணும். நான் சிலர்லாம் பார்க்குறேன், வசனத்தை கேட்குற மாதிரி இல்லை, வசனத்தை கேட்கணும். அந்த வசனத்தை கேட்டதுனால அந்த பட்டணத்தார் எப்படி ஆனாங்களாம்? காரியம் இப்படியா இருக்குது என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தனா அவங்க எப்படி ஆயிட்டாங்க? இன்னொரு பட்டணத்தை பாக்கில் இவங்க எப்படி ஆனாங்களா? நற்குலசாலிகள் ஆனார்கள். அல்லேலூயா. கேட்டது மட்டும் இல்ல, தினந்தோறும் போய் வேதத்தை என்ன பண்ணாங்களாம்? ஆராய்ஞ்சு பார்த்தாங்களாம். நம்ம எதை ஆராய்வோம் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்களா, ஈர்த்த வீட்டுக்காரங்களா, என்ன சேலை கட்டியிருக்கா, இந்த சேலையை தான் நான் பார்த்துட்டு வந்து இந்த சேலையை தான் எடுத்துருக்கிறாளா, அப்படி இப்படி நம்ம ஆராயிறது. எதை ஆராயிறது? வேதத்தை ஆராயணும். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரம்மா, இந்த சேலையை தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தேன், அன்னைக்கே சொன்னேன் இல்லைங்க உங்கள்கிட்ட, அதை எடுங்க என்ன வேலை போனாலும்னு. நீங்கள் என்ன சொன்னீங்க? எடுத்துருவோன்னு. அவன் எடுத்துகிட்டு வந்துட்டா பாருங்க. இப்படி ஆராயிறது. கிறிஸ்துமஸுக்கெல்லாம் பண்டிகைக்கு எங்கள் பெரிய சர்ச்சில் அப்படியே ஆராதிச்சுக்கிறதுல சில சகோதரிகளாம் பார்க்கணும். அப்படியே சேலையை பார்ப்பாங்க, யார் என்ன சேலை கட்டியிருக்கா, இவ்வளோ உயர்ந்த சேலை, அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆராதனை பார்த்து அவங்க சேலையை பார்த்தா மின்னிக்கிட்டே இருக்கும். சில சேலை சறுக்காக மின்னிக்கிட்டு இருக்குமா, அப்படியே பார்ப்பாங்க. பார்த்துட்டு வந்து இந்த கட்டியிருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கும் எப்பயுமே பெண்களுக்கு, இந்த சேலையை எவ்வளோக்குக்கா எடுத்தீங்க அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு மனசாரும். சொல்லலாட்டினா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படியே போய் 10 முன்னாடி முடிவு நின்றுக்கிட்டே இருப்பாங்க. யாராச்சும் கேட்டால் தான் இவங்களுக்கு போய் வீட்டில் நிம்மதியாக தூக்கம் வரும். அல்லேலூயா. இந்த சேலை என்ன விலைக்கு எடுத்தீங்க? அப்படியாக்கா, இதை தான் அவ்வளோதாக்கா 5000 ரூபாய்க்கு எடுத்தேன். எனக்கா 10,000 ரூபா மாறு, பட்டு சேலை மாறுக்கு 5000 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்றீங்க. அப்படி இதுதான் ஆராயிறது நம்ம ஆளுங்க. அல்லேலூயா. வேத வசனத்தை ஆராய்ந்தார்கள். அதனால எப்படி ஆயிட்டாங்க? நற்குலசாலிகள் ஆனாங்க. உடனே ஒரு கை பார்த்துரு, நான் ஒரு கை பார்ப்பேன். இங்க பேச அங்க என்ன பண்ணுது? சர்ச்சுக்கு வர பிள்ளை என்ன பண்ணுது? பதிலுக்கு பதில் என்ன பண்ணுது? அட சொல்லுங்க, பதிலுக்கு பதில் என்ன ஆகுது? நீ அவன் நாயேன்னா நான் பேயனுவேன், அவன் தொலைச்சு விடுவேன்னா நான் கொண்டு விடுவேனுவேன். இங்க எப்படி ஆயிட்டாங்களாம் ஜனங்க? நற்குலசாலிகள் ஆயிட்டாங்களாங்க. எப்படி நற்குலசாலிங்கன்னா, அவங்க சுவாவமே சுத்தமாக என்ன பண்ணிருச்சான்? மாறிடுச்சு. எதனால மாறிச்சு? வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தனால. நம்ம ஆராயிறதும் கிடையாது, பைபிளை தொடுறதும் கிடையாது. உட்காந்து யாராவது 2 பேர் பேசிக்கிட்டு தான் ஊடால போய் உட்காந்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இப்படியே வாழ்க்கை போகுது. வசனத்தை கேட்க உள்ளுக்குள்ள உட்காருங்க. அல்லேலூயா. வசனத்தை கேட்கல சாந்தமாக கேட்கறதுக்கு எப்படி இருக்கணும்? தீவிரமாக பேசுறதுக்கு எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். மாரியம்மா குழந்தை அது வாட்டுக்கு விளையாடுறது பேசாமல் கேட்கணும். சரி, உங்களை மாரியம்மா பேசாமல் இருங்க. மாரியம்மா அழுதுரும் குழந்தை, பேசாமல் இருங்க. சரி, வசனத்தை கேட்கல வர மண்டே ஆட்டுது. இங்கே வர்றா, இங்கே பாருங்கம்மா, கை தட்டக்கூடாது. மாரியம்மா பேசாமல் இருங்க, உங்களை தான்மா கூப்பிட்றேன். சரி, சில அறிவிப்புகளை நான் கொடுக்குறேன். அடுத்த வாரம் நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து பெரிய சர்ச்சில் விபிஎஸ் இருக்குது. 11, 12, 13 நம்ம சபையில் என்ன இருக்குது? விபிஎஸ் இருக்குது. அல்லேலூயா. பிள்ளைகளை கண்டிப்பாக அனுப்பி வைக்கணும். பிள்ளைங்க கேட்காதுங்க. பிள்ளைங்க டிவிக்கு அதுக்கு போய் கேட்குங்க. இங்கே கேட்காதுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிள்ளைங்க வராதுங்க. ஒரு வார்த்தை தாங்க சொன்னார் அந்த ஆள். நண்பா நண்பி, உங்கள் அம்மாவை, உங்கள் அப்பாவை, பெரியம்மாவை, பெரியப்பாவை, சின்னப்பாவை ஓட்டு போட கையோடு அழைச்சிருங்க. அந்த ஒரு வார்த்தை எத்தனை பிள்ளைகளை பாதிச்சு தெரியுமா?
அது ஏங்க கெட்டது சொன்னால் மட்டும் உடனே பாதிக்குது, நல்லது சொன்னால் பாதிக்க மாட்டேங்குதுன்னா கெட்டதுக்கு தான் பவர் அதிகம். அல்லேலுயா, அல்லேலுயா. சொல்கிறது புரியுதா புரியலையா? நல்லது நம்ம வாங்கம்மா விபிஎஸ்க்கு வாங்கப்பா 3 நாள் கதை பட்டு பாடு சொல்லுவேன்னா இதுக்கு வரமாட்டாங்க. அப்போ இதுக்கெல்லாம் பிள்ளைகளை பழக்க வைக்கணும். சினிமா மோகத்தில் பிள்ளைகளை பிடிக்க விடக்கூடாது. பாருங்க, நம்ம ஸ்டாலின் வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம். தோத்துட்டாலும் நான் அதை பற்றி என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். அது அவன் தோத்தாலும் ஜெயித்தாலும் எனக்கு ஒரு 5 பைசாவுக்கு லாபம் இருக்காது. ஏன் ஜெயிக்கணும்னா அந்த அவங்க உள்ளே வந்துடக்கூடாதுக்காண்டி இவனை ஜெயிக்கணும்னு சொன்னோம். மற்றபடி அவர் தான் ஜெயிக்கணும், அவர் தான் ஜெயிக்கணும், நாங்கள் அப்படிலாம் வெறித்தனமான ஆள் கிடையாது. அல்லேலூயா. எத்தனை சொல்கிறீங்க? யார் வந்தாலும் என்ன பண்ணிக்கிறோம் சொல்லுங்க. ஆனால் ஒரு ஆசை, அவர் வந்தால் கொஞ்சம் இன்னும் 5 வருஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் வெறித்தனம்னு என்ன தெரியுமா? இவர் தான் வரணும், இவர் வரலாட்டி நாங்கள் என்ன பண்ணிடுவோம், செத்து போயிடுவோம். இதுதான் வெறித்தனம். இது ஒரு ஆவிங்க. எல்லாம் பாருங்க, இது ஒரு எத்தனை பேருக்கு புரியுது? இது ஒரு ஆவி. மனுஷன் மேலே நம்பிக்கையை வைக்காதீங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, எந்த முதலமைச்சர் வந்தாலும் ஊழல் தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுதா? இல்லை இவர் வந்தால் மாற மாட்டாங்க. ஸ்டாலினும் ஊழல் பண்ணுவார், எடப்பாடியும் பண்ணுவார், விஜய் வந்தாலும் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஏன் அப்படி சொல்கிறீங்களா? பைபிள் எடுங்களேன், வசனம் சொல்கிறேன். இந்த பைபிளில் என்ன போட்டிருக்கு வாசிங்க. அப்பப்போ தொண்டை சிக்கிக்கிறது. எடுங்க, ரோமர் எடுங்க. நான் வேத வசனத்தை காட்டுறேன். ரோமர் 13 அதிகாரம் எடுக்க. இந்த உலகம் எப்படி இருக்கும்னு, கடைசி காலம் எப்படி இருக்குன்னு இங்கே போட்டிருக்கு. களியாட்டும் வெறியும். சாரி 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். பாருங்க, எந்த மேல அதிகாரம் உள்ளவருக்கு நம்ம என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிய கடவன். யாரா இருந்தாலும் சரி, மோடியா இருந்தாலும் சரி, ஸ்டாலினா இருந்தாலும் சரி, எடப்பாடி, நீங்க என்ன பண்ணிச்சு ஆகணும் சொல்லுங்க? கீழ்ப்படிஞ்சுதான். அடுத்து வாசிங்க சிஸ்டர். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாலே அன்றி யாருமே எந்த இடத்துக்கு வர முடியாது. எல்லாரும் என்ன பாருங்க, அதிகாரத்துக்கு வர முடியாது. முதலமைச்சரா வர முடியாது, எம்எல்ஏ வர முடியாது. தேவன் நினைச்சாதான் யார் என்ன பண்ண முடியும், வர முடியும். தன்னுடைய சுயத்தினாலேயோ என்னுடைய பேர் போனாலே வர முடியாது. தேவனை அன்றி தேவனே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. யார் நியமிச்சிருக்காரா? மோடி யார் தான் நியமிச்சிருக்காரு? தேவன் தான், கர்த்தர் தான். அவரை இன்றி இந்த பூமியில் எதுவும் நடக்காதுங்க. பிலாத்து கேட்டா, உன்னைய கைது செய்ய எனக்கு மரண தண்டனை கொடுக்க எனக்கு அதிகாரம். ஏசு என்ன சொன்னார்? பரத்திலிருந்து ஒருவன் கொடுக்கப்பட்டவளியா எவனும் என்ன பண்ண மாட்டான். பிலாத்து, நீ நினைக்கிற நீ தான் அரசர், நான் கைதியா நினைக்கிற. என் தேவன் கொடுத்தா ஒளியா நீ ராஜாவாக என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. வாசிங்க. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அதிகாரிக்கு எதிர்த்து நிற்கிறவன், ஆளுகிற அரசுக்கு நீ எதிர்த்து நின்னா யாருக்கு எதிர்த்து நிக்கிற? தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். எதிர்த்து நிக்கிற. புரிஞ்சுக்கங்க, தேவ பிள்ளைகள் தேவ வசனத்தை பழகணும். ஒரு மனிதனுக்கு போய் மனிதன் பின்னாடி மனிதனை போட்டுக்கிட்டு மனிதனை தெய்வமாக நினச்சிக்கிட்டு மனிதனுக்காக உயிரை விடுவேன் சில கிறிஸ்தவ பிள்ளைகள் செஞ்சாங்க. அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. நான் சில கிறிஸ்தவ பிள்ளைகளை பார்த்தேன். நீ எதுக்குப்பா போட்டேன் அந்த அந்த பிள்ளையை கிடைச்சா, அங்கே பாஸ்டர் நீங்கள் எதுக்கு போட்ட, அங்கிள் நீங்கள் எதுக்கு போட்டீங்க? நான் எதுக்கு தான் போட்டேன். நான் அதுக்கு விசிலுக்கு போட்டோம். சரி போடுங்க, எங்கள் தலைவர் தான் வரணும், இல்லாட்டி நாங்கள் செத்து போயிடுவோம். இது என்ன மனப்பான்மை? வெற்றியின் தோல்வி மனிதனுக்கு, சொல்லுங்க வெற்றியின் தோல்வி மனிதனுக்கு. நீ தோத்து போறனால செத்து போயிட்டேன்னா நீ வாழவே லாய்க்கு இல்லாதவன் அர்த்தம். எத்தனை தடவை இன்னைக்கு இருக்கிற இந்த திமுக அரசு எம்ஜிஆர் காலத்தை தோத்து போனாங்க தெரியுமா? எத்தனை தடவை தெரியுமா? 7 தடவை தோத்தவங்க. அவன் தோத்தாலும் அவன் எப்படியா ஜெயிப்பான். இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, சினிமா மோகத்தில் மூழ்க விடாதீங்க பிள்ளைகளை. கர்த்தரை காட்டுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்கிறார்கள். எதிர்த்து நின்றேன்னா
தேவன் நியமித்த ஒரு ஆளுக்கு விரோதமாக எதிர்த்து நின்னேன்னா நீ யாரு? உனக்கு மேல என்ன வரும்? தங்களுக்கு தாங்களே ஆக்கினே வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாளைக்கு அவர் தோத்தாலும் நாங்கள் கவலைப்பட போறதில்ல. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு ஆசை. ஏன் ஆசை? அது ஒரு சுயநலம் இருக்கு. ஏன்னா ஒரு மணிப்பூர் மாநிலமா தமிழ்நாடு என்ன பண்ணிடக்கூடாது, ஆயிடக்கூடாது. அதுக்காக இந்த ஆள் வரணும்னு நம்ம நினைச்சோம். தோத்து போனாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எங்களுடைய ராஜாதி ராஜா யார் தான்? தேவன். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆகவே கருத்து கணிப்பில் அதிகமாக பார்த்தீங்கன்னா உதயசூரியன் தான் போட்டிருக்கிறாங்க. எனக்கு ஒரு எப்படி ஒரு என்னுடைய ஆசை எப்படின்னு கேட்டிங்கன்னா, உதயசூரியன் கம்மியாக தான் வரணும். சீமா விஜய் கட்சி நல்ல எம்எல்ஏ வாங்கி சட்டசபைக்குள்ள என்ன பண்ணணும், போகணும். உங்களாம் உள்ளே போய் ஒரு புதிய மாற்றங்கள் உண்டாகும். என்னை எதுக்க யாருமே இல்லைன்னா நான் எப்படி தான் இருப்பேன்? சொல்லுங்க. நான் செய்கிறதா கரெக்டுன்னு நினைப்பேன். இந்த 5 வருஷத்தில் இவங்களை எதுக்கு ஆளே கிடையாதுனால பல காரியம் பண்ணாங்க. ஆனால் இதே ஒரு மாற்று கட்சிகள் உள்ளே போச்சுன்னா எப்படி இருக்கும்? கேள்வி கேட்குற ஆள் இருந்தால் எப்படி இருக்கும்? எத்தனை பேர் ஆமேன்றீங்க? ஆமென். என்றைக்குமே ஒரே சைடு நாங்கள் திங்க் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக சீமான்லாம் உள்ளே போகணும், அவங்க கட்சியில் உள்ளே போகணும். ஏன் தெரியுமா? எத்தனையோ கோடிக்கு பேனா வைக்கிறேன்னு ஸ்டாலின் சொன்னார். யாரோடைய பேனா? அவங்க கலைஞர் பேனா. இது ரொம்ப முக்கியமா? சொல்லுங்க. 8 கோடி ரூபாய். 8 கோடி தான் தமிழ்நாடுவே சூப்பராக வைக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? 8 கோடிக்கு நீ ஒரு பேனா வைக்கிறனால யாருக்கு என்ன லாபம்? சொல்லுங்க. அதை முதல் குரல் கொடுத்த யார் தெரியுமா? சீமான். பேனா வையி நான் உடைப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. அரண்டு போய் அப்படியே பேனா அப்படியே நிப்பாட்டிட்டியான். இப்படிலாம் ஆள் இருக்கணுங்க. எது செஞ்சாலும் நீ சரின்னு சொல்கிற பத்தியா, அது நல்லதே கிடையாது. இப்படி ஆளுகள் எழும்பணும். சட்டசபை எப்போயுமே ஏடிஎம்கே டிஎம்கே இருந்த சட்டசபை புது கட்சிகளால் என்ன பண்ணணும்? அலங்கரிக்கப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு சில லூசுக தற்கொலை பண்ணிக்கலாம், ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. சில லூசுகள் இருக்குல்ல, அந்த தற்கொலை பண்ணி சாவேன், அது சாவே, அந்த லூசுகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. சாவை பற்றிலாம் பேசவே கூடாது. எவன் ஆட்சிக்கு வந்தாலும் உனக்கு ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது. அல்லேலூயா. நீ உழைச்சாதான் சொல்லுங்க சாப்பாடு, நீ உழைச்சாதான் சாப்பாடு. நீ அவன் தோத்தாப்புல ஜெயிச்சாப்புல உனக்கு எதுவும் கிடைக்க எதுவுமே கிடைக்காது. மனநிலைமை மாறணும். தமிழ்நாடு எடுகேஷனில் எல்லா மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் அறிவாளிகள் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா மாநிலத்திலையும் தமிழ்நாடு முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு நினச்சாங்க. ஆனால் இந்த சினிமா மோகத்தில் மறுபடியும் தமிழ்நாடு எங்கே கொண்டு போயிட்டாங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சுங்க தமிழ்நாடு. எப்போ இந்த தாக்கம் தெரியுமா? எம்ஜிஆருக்கு இருந்த அந்த வெறித்தனம் இன்னைக்கு இந்த ஆளுக்கு இருக்கு. எம்ஜிஆருக்கு என்ன சொல்லுவாங்க? புருஷனே எனக்கு முக்கியம் இல்லை, யார் இருந்தால் போதும், புரட்சி தலைவர். அவர் செக்கச்சவேன்னு இருக்கிறாரு. இது கர்வா கொட்ட மாதிரி இருக்கு. அப்படிலாம் வாழ்ந்தாங்க அன்னைக்கு எம்ஜிஆர் காலத்தில். பொம்பளையில் பூரா எம்ஜிஆருக்கு தான். எம்ஜிஆர் வீட்டுக்காராக வரணும், கூட ஒருத்தர் இருப்பேன், கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கு இருப்பேன். இது வீட்டுக்கார் கிடையாது, அதுக்கு வீட்டுக்காரன். இன்னைக்கு அதே ஒரு திருப்பு முனையாக கொண்டு வந்துட்டாங்க. ஆக நல்லா ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு எந்த ஒரு விபத்து எது நடக்கக்கூடாது. யாரு ஜெயிச்சாலும் தேவன் நியமிச்சதால் தான் வருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மனநிலைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கணும். கிறிஸ்தவங்க அவன் தான் ஜெயிக்கணும், இவன் தான் ஜெயிக்கணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. யார் ஜெயிச்சாலும் தேவன் யாரை நியமிக்கிறாரோ, தேவனை அன்றி பூமியில் ஒரு முடி கூட என்ன பண்ணாது, விழுகாது. யார் ஜெயிச்சாலும் ஏற்றுக்கிற மனப்பக்குவைக்கு நம்ம இருக்கணும். நான் உலகத்தான சொல்லலை, கிறிஸ்தவ பிள்ளைகள் சிலரை சொல்கிறேன். வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்கள். ஒரு அம்மா அப்படியே காலண்டரை வச்சு போடுது, அண்ணா 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 அப்படின்னுது. உங்களுக்காண்டி 3 நாளா சாப்பிடாம இருக்கண்ணா, நீங்க தானா ஏன் சாப்பிடாம இருக்க? கிறுக்குத்தனமான காரியங்கள். நல்லா நீங்க அந்த கத்துற பிள்ளைகளாம் பாருங்களேன், இந்த மார்க் எடுக்கும் பாருங்களேன், மார்க்ல படு மோசமா எடுக்கும். அல்லேலூயா. அதுக்கு படிப்பே அதுகளுக்கு ஏறாதுங்க. கவனம் பூரா இது மேலதான். சினிமா மோகம். எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு சில காரியங்களை பார்க்கும்போது. சில பேர் பேசின போது, சில கிறிஸ்தவ பிள்ளைகள் பேசின போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. கர்த்தர் தாமே நம்ம நேர தேவை செய்திக்கு போக போகிறோம். இந்த விபிஎஸ்க்காக பிள்ளைகளை அனுப்புங்க. அதே போல் சாட்சி சொல்லணும். ஒரு அற்புதம் நடந்தால் சாட்சியில் 3 காரியங்கள் இருக்கும். 1 விசுவாசம், 2 பக்தி, 3வது பிசாசு என்ன பண்ணுவேன்? வெக்கப்பட்டு போவேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
அடுத்து நான் ஒரு காரியம் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயத்தை விட்டுட்டு வேறு புரோகிராம் என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்க. உங்கள் வீட்டுக்கார காணோம் இன்னமும். என்னாச்சு? 3 வாரம் அப்படி தான் பண்ணுறாரு. ஞாயிற்றுக்கிழமையை தவிர எல்லாரும் கவனமாக கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் வேறு புரோகிராம் எதுவுமே என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்க, மறக்காதீங்க. நான் போன வாரம் இருக்க சொல்லியிருக்கேன், கர்த்தர் காலையில் உங்களை உசுப்ப மறந்துட்டான்னா நீங்கள் என்ன ஆவீங்க? செத்துருவோம். சொல்லுங்க. செத்து போயிடுவோம். காலையில் உங்களை உசுப்ப மறந்துட்டாரு, என்ன ஆயிடுவீங்க? உங்கள் வீட்டு முன்னாடி ஒரு பந்தல் போட்டு 4 பேர் போன கையில் வச்சுக்க திருவாங்க. அந்த நைட்டு தான் 11 மணிக்கு இறந்தாங்க, நல்லா தான் சாப்பிட்டாங்க, நல்லா தான் வந்திருந்தாங்க, அப்படி பண்ணுவாங்க. இங்கிட்ட ஒரு 2 பேர் ஓடுவாங்க. அப்புறம் கொட்டுக்கு சொல்லிடுங்க, அந்த இதுக்கு ஐஸ் பெட்டிக்கு சொல்லிடுங்க, பாடி கெடாமல் இருக்கணும். ஏற்கனவே நார்ன பாடி தான் வச்சா ரொம்ப கெட்டு போயிடும், ஏற்கனவே கொஞ்சம் நோயெலாம் இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் மறந்துட்டா நம்ம என்ன ஆயிடுவோம்? செத்து போயிடும். நீங்கள் மறக்கலாமா ஞாயிற்றுக்கிழமைய? அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலூயா. சில குடும்பத்தில் பிரச்சனை. ஏன் பிரச்சனை? யோனா தரிசித்துக்கு போகாம எங்க போனியா? நினிவேக்கு ஓடணும். மாத்தி சொல்லிட்டேன். நினைவுக்கு போகாம எங்க போனியா? தரிசித்துக்கு போனியா. அதனால என்ன ஆச்சு? கடல் கொந்தளிச்சிச்சு. இவனுக்கும் பிரச்சனை, போன எல்லாத்துக்கும் பிரச்சனை. நீ ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு எங்கேயாவது போனேன்னா ஓ நிமித்தம் அந்த குடும்பத்துல பிரச்சனை வரும். எத்தனை பேர் கேட்குறீங்க? எத்தனை பேர் ஆமேன்றீங்க? அதுக்கு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. நீ ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு யாராவது முக்கியப்படுத்தி போனேன்னா சீக்கிரத்தில் ஆண்டவர் உடனே அவங்கள என்ன பண்ணிடுவாரு? பிரிச்சிருவாரு. சண்டை உண்டாகும். அடி படிவாவி நல்லா தானே இருந்தா ஏன் சண்டை உண்டாது? சண்டையே உண்டாக்குன கர்த்தர். அல்லேலுயா, அல்லேலுயா. புரியுதா புரியலையா? ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணாதீங்க. 2 மணி நேரம் 2 மணி நேரத்தை கொடுத்து உண்மையாக கொடுத்து பாருங்க. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை தான் பிளான் போடுறது. அக்கா நம்ம அந்த அங்கே போகணுங்க, எப்போக்கா போவோம்? ஞாயிற்றுக்கிழமை போவோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு. அந்த ஆள் கிடைக்க அவன் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கான். நம்ம சர்ச்சுக்கு போய் அங்கே போயிட்டு அப்படியே இங்கே போயிட்டு அப்படியே விசாலாட்சிக்கு பொறுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டல் நல்லா கும்முன்னு சாப்பிட்டுட்டு அப்புறங்க அப்படியே போய் தூங்கிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுவோம். அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சொன்னார் 6 நாள் வேலை செய், 7ஆம் நாள். சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பேரெல்லாம் சொல்ல வரும்ல. சில பேர் பாதிக்கப்பட்டு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் இப்படிலாம் ஆயிடுச்சேன்னு. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ணாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தரை மறக்காதீங்க. உங்களை மறந்துட்டா நான் சொன்னேன் டெட் பாடி, அவர் மறக்காமல் உசுப்புறாரு. சரி, நம்மளுக்கு நேரம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் எடுத்து வாசிங்களேன். ஓசியா 6:11 பக்கம் 1053. இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நைட்டு ஒரு 12 மணி போல் நான் வேதங்களை தியானித்த போது இந்த வாக்கு தத்தை வந்தது. 6:11 எடுங்க. ஓசியா 6:11. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யூதாவே, உனக்கு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கண்களை மூடுவோம். துதிக்கிற ராஜா, இது வரைக்கும் வாழ்க்கையில் எதையெல்லாம் விதைச்சு எதையெல்லாம் கிடைக்காம இருக்கிறதோ, எதையெல்லாம் எதிர்பார்த்து எதெல்லாம் வராமல் தடைகளாக இருக்கிறதோ, எந்த பலவீனங்கள்லாம் உன்னை மேற்கொண்டுச்சோ, கர்த்தர் இந்த கால வேலை சொல்லுகிறார், யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அறுப்பை நோக்கி சமீபமாய் வந்திருக்கிறார். இந்த மாதத்தில் உனக்கு அநேக நன்மைகளை தேடி உன் ஆண்டவர் கொண்டு வருகிறார். யூதாவே, அது எந்த விதத்தை எத்தனை பேர் விசுவாசத்தோடு கேட்குறீங்க? எந்த விதத்தினாலும் நீங்க எதிர்பார்த்திருக்கிற சில காரியங்களை கர்த்தர் இந்த மாசத்துல கைகூடி வர பண்ணுகிற தேவனா இருக்கிறார். யூதாவே, உனக்கு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. யார் இந்த யூதா? யூதா என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, யூதா அந்த பெயருக்கு என்னதான், நான் கர்த்தரையே துதிப்பேன். அதுக்கு அந்த பேருக்கு அதான் அர்த்தம். என்ன அர்த்தம்? கர்த்தரையே துதிப்பேன். நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை துதிக்கணும். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு மற்ற நேரம் பூரா நம்ம 6 நாளும் துதிக்காமல் இருக்கிற அதை சொல்லலை. நம்ம அனுதினமும் கர்த்தரை என்ன பண்ணணும்? துதிக்கிறவளா மாறணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். கொடுத்த பாதுகாப்புக்காக, கொடுத்த பலத்துக்காக, கொடுத்த சுகத்துக்காக நம்ம அனுதினமும் நன்றி சொல்லுகிறவர்களாக மாறணும். இந்த யூதாவுடைய ஆரம்பம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாமல் இருந்தால் நான் சொல்கிறேன். யூதா லேயாளுக்கு பிறந்த 4வது பிள்ளை. யாருக்கு பிறந்த பிள்ளை? லேயாளுக்கு பிறந்த 4வது பிள்ளை. ஆதியாகமம் 39:35 வாசிங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. பாதத்தில்
பாருங்க, இந்த எந்த சூழ்நிலையில் லேயாள் இந்த பெயரை வைத்தாள் என்று நான் சொல்கிறேன் பின்னாடி. அதே பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் அநேக தேவைகள் சந்திக்காமல் இருக்கலாம், அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். பாருங்க, அநேக பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், அநேக செபித்த காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறாமல் இருக்கு. அந்த லேயாளுடைய வாழ்க்கை அப்படித்தான். லேயாளை யாக்கோப்பு விரும்பி திருமணம் செய்யலை. நல்லா கவனிங்க, இந்த லேயாளை யாக்கோப்பு நேசித்து என்ன பண்ணலை, மேரேஜ் பண்ணலை. அவருடைய பார்வை யாக்கோப்புக்கு பிடிக்கல. ஏன்னா அவருடைய பார்வை எப்படி பாரு, 39:17 வாசிங்களேன். 39:17 அதில் 39:17 அவருடைய பார்வையை பற்றி போட்டிருக்கு, வாசிங்க. இல்லை 39:17. சிஸ்டர் 39:17 வாசிக்கிறீங்க. அப்போ 38:17 வாசிங்க. கூச்ச பார்வை எதில் இருக்கு? அது எத்தனாவது வசனம்? 29:17 வாசிங்க. லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. எல்லாரும் பாருங்க, கூச்ச பார்வைனா எப்படி இருக்கும் சொல்லுங்க? கூச்ச பார்வை எப்படி இருக்கும்? கூச்ச பார்வை எப்படிங்க இருக்கும் சொல்லுங்க? ஒரு மாதிரி அப்படியே கண்ணந்தா லேயாள் பார்வை அப்படித்தான் இருந்துச்சு. அல்லேலூயா. அப்படியே கண்ணை எப்படி பார்ப்பாளாம்? கூச்ச பார்வை, சிமிட்டி சிமிட்டி இப்படி பார்ப்பாளாம். சிமிட்டி சிமிட்டி பார்க்கறதா கூச்ச பார்வை. அப்போ பாருங்க, அவருடைய பார்வை கூச்ச பார்ந்தாவு. யாக்கோபு நான் சொன்னேன், அவளை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணல, அவளை விரும்பியும். ஆனால் யாக்கோபு நேசித்தது யார? ஜேக்கப் நேசித்தது யார? ரேச்சலை. யாக்கோபு நேசித்தது யார? ராகேல. ஆனால் அவங்களுடைய தகப்பன் என்ன பண்ணிட்டானா, ஏமாத்தி இந்த பெண்ணை சின்னவளை கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு ராகேலை கல்யாணம் பண்ணி லேயாளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். இப்போ யாக்கோபு லேயாளை பார்க்கும் போதெல்லாம் என்ன நினைச்சா, அவங்க அப்பா என்னை ஏமாத்தி என் தலையில் கட்டிட்டேன், உங்கள் அப்பா என்னை ஏமாத்தி. யாக்கோபு லேயாளை பார்க்கும் போதெல்லாம் அந்த பார்வை தான், அவனுடைய இருதயத்தின் எண்ணமெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. பாருங்க, அந்த ஏமாத்திட்டான்னு இருந்தான். அப்போ பாருங்க, தகப்பன் எப்படியாவது இந்த லேயாளை தள்ளிவிடுன்னு சொல்லி தள்ளிட்டான். யாக்கோபு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான்னு அவள் பாருங்க, இந்த லேயாள் எப்படிப்பட்டவளாக இருந்தானா, அவள் அங்கீகரிக்கப்படாதவளாக இருந்தாள். அல்லேலூயா. அவள் அற்பமாக எண்ணப்பட்டா. அப்பாவும் அங்கீகரிக்கப்படலை, பிறந்த வீட்டில் அங்கீகரிக்கப்படலை, கணவனாலே அங்கீகரிக்கப்படாமல் இருந்தான். நான் இந்த காலை வேளையில் சொல்கிறேன் பாருங்க, யாரெல்லாம் உங்களை அங்கீகரிக்கப்படலையோ, இந்த புதிய மாதத்தின் 5வது மாதம் யாரெல்லாம் உங்களை அங்கீகரிக்கப்படலையோ, உங்கள் சொந்தத்துக்கு மத்தியில், உங்கள் இனத்தாருக்கு மத்தியில், உங்கள் நண்பருக்கு மத்தியில், சமுதாயத்துக்கு மத்தியில் யாரெல்லாம் உங்களை அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறார்களோ, கர்த்தர் உங்களை சேர்த்துக்கொள்வார். அல்லேலூயா. பாருங்க, மனிதர்கள் யாரெல்லாம் உங்களை அற்பமா என்றாங்களோ, வாசிங்களா இந்த வசனத்தை. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவர் கர்ப்பம் தரிக்கும்படி. அல்லேலூயா. உங்களை யாரெல்லாம் அற்பமா என்றாங்களோ நீங்க சந்தோஷப்படுங்க. நீங்க அற்பமா எண்ணப்பட யார் உங்களை கண்ணோக்குவார்? கர்த்தர். நான் ஏற்கனவே அந்த சாட்சியை சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். ஒரு சின்ன பையன் கண்ணீரோட ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாட்ட அந்த லெட்டரை கொடுக்குறியான். அந்த லெட்டரை வாங்கி பார்த்தா அந்த அம்மா தேம்பி அழுதாங்களாம். ஏன்மா அந்த லெட்டர் என்ன அழிஞ்சுதுமா, தயவு செய்து உன் பையனை எங்கள் ஸ்கூலுக்கு என்ன பண்ணாத, அனுப்பாத. உன் பையன் வந்து படிக்கவே லாய்க்கு இல்லாதவன் இந்த ஸ்கூல்லையே, அந்த தயவு செய்து அனுப்பாத. எங்களால் அவனை வச்சு சமாளிக்க முடியல. எந்த ஸ்கூல்லையும் நீ சேர்க்க முடியாது, எல்லா ஸ்கூல்லையும் நான் சர்க்கிள் அனுப்பிச்சிட்டேன், நீ எந்த ஸ்கூல்லையும் சேர்க்க முடியாதுன்னு சொல்லி இந்த அம்மா தேம்பி அழுது படிச்சுச்சா. அந்த பையன் மடியில் உட்காந்து கண்ணீரை தொடச்சானா. ஏன் மம்மி அழுகிறீங்கன்னு கேட்டானா. பையனை இவனை பற்றி தான் கேவலமாக அந்த ஹெட்மாஸ்டர் எழுதிக்கான்னு இந்த பையன் தெரியாமல் ஏன் மம்மி அழுகிறேன்னு சொன்னப்ப இந்த அம்மா கண்ணை தொடச்சிட்டு சொல்லிட்டான், நாலுலேருந்து நீ என்ன பண்ணாத, ஸ்கூலுக்கு போகாத. ஏன் மம்மின்னு கேட்டானா. உனக்கு சொல்லித்தர மாதிரி இந்த உலகத்தில் எந்த ஸ்கூலுமே இல்லை. அல்லேலூயா. நீங்கன்னா என்ன சொல்லியிருப்பீங்க? வந்து பிறந்திருக்கு பாருங்க அப்பனை மாதிரியே, என்னமோ உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாம மாதிரி, அப்பனை மாதிரியே என் மானத்தை வாங்கவே பிறந்திருக்கான் அப்படி தான் சொல்லுவீங்க. அந்த அம்மா அப்படி சொல்லலை. அந்த அம்மா சொல்லிச்சான், நாளைக்கு ஸ்கூலுக்கே போகாதரா, உனக்கு சொல்லித்தர மாதிரி எந்த ஸ்கூலுமே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டில் வச்சிருச்சு. அந்த அம்மாவே டீச்சர் ஆயிடுச்சு.
அவன் பயங்கர சேட்டை பண்ணுவானா. எல்லாம் சேட்டை பண்ணாலும் அந்த அம்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் அவன் படுத்தவனை பெட்டில் போட்டு அந்த அம்மா கண்ணீர் வடி ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே, நீ கொடுத்த சுதந்திரம் ஆண்டவரை, இந்த பிள்ளை கெட்டு போகக்கூடாது. எந்த ஸ்கூலில் இந்த பிள்ளையை சேர்க்க மாட்டேன்ட்டாங்க, ஆனால் நீ தான் இந்த பிள்ளைய எப்படியாச்சும் இந்த பிள்ளைய ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு இவன் பாருங்க தனியாக இருக்கல என்னென்னையோ கண்டுபிடிச்சி 18 வயசு வரையில் அவன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? உங்கள் மேலே என்ன எரியுது? பல்பு. இந்த பல்பை கண்டுபிடிச்சா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். அல்லேலூயா. லாய்க்கு இல்ல, தயவு செய்து பிள்ளையை அனுப்பாதுன்னு பத்தி விட்டு அந்த ஸ்கூலு இந்த பிள்ளைய கத்தர் ஜெபத்தை கேட்டு, அவங்க அம்மா ஜெபத்தை கேட்டு, அதனால பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. படுக்கையில் ஒருவேளை அவன் பேச்ச கேட்க மாட்டேங்குதா, அது தருதலையா போதா, டிவிக்கேன்னு தெரியுதா, உற்று நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. கண்ணை மூடி, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த சுதந்திரம் ஆண்டவரே, கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே, இது ஒன்னே ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு வரணும். இது அங்கே போய் என்ன பண்ணிடக்கூடாது, ஐஸ் வாயிலுக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகளுக்காண்டி. கேட்காது, ஏன்னா மெண்டல் மாதிரி அந்த பிள்ளைகள் இருக்குது இன்னைக்கு ஃபுல்லாக, வாலிப பிள்ளைங்க. அந்த அம்மா ஜெபம் பண்ணவனே 18 வயசில் அவன் கண்டுபிடிச்சான் பாருங்க, பல்பை கண்டுபிடிச்சி அநேக காலேஜில் சொன்னாங்களாம், தயவு நீங்கள் வாங்க எங்கள் ஸ்கூலில் எங்கள் காலேஜில் டிஸ்பிளே பண்ணுங்கள், எங்கள் ஸ்கூலில் பண்ணுங்கன்னு. வரிசையாக லைனில் அந்த வீட்டில் நிற்கையில் இந்த பையனை ஒரு அம்மா அனுப்பிச்சி விட்டு பார்த்தீங்களா, கெஸ்ட் மாஸ்டரு, அது வந்து லைனில் நின்றுச்சான். நின்றவனே சொல்லிச்சான் அவங்க அம்மாட்ட, சாரி சிஸ்டர், உங்கள் பையன் இப்படி ஆவான்னு தெரியாதுல, நான் அனுப்பிச்சிருக்க மாட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சான், நீ அனுப்பிச்சி விட்டது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. நீ அப்படி அப்படி அற்பமாக நினச்சாதான் என் கத்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அதனால் நான் சொல்கிறேன், யாரெல்லாம் அற்பமாக என்றாங்களோ, உங்கள் சொந்தங்கள், உங்கள் மத்தியில், உங்கள் நண்பர்கள், உங்களை வேலை செய்கிற இடத்துல யாரெல்லாம் அற்பமாக என்றாங்களோ, கத்தர் உங்களுக்காக அவர் என்ன செய்வார்னா பல ஆசீர்வாதங்களை திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. போட்டிருக்க லேயால் எப்படி எண்ணப்பட்டாளா? அற்பமா எண்ணப்பட்டால் கத்தரோ கண்ணோக்கி வாசிங்க. என்ன கத்தர் அவர் கண்ணோக்கி அவரை கற்பந்தரிக்கும்படி செய்தார். அல்லேலூயா. பாருங்க, இந்த மாதத்துல சில ஆசீர்வாதங்களை யாரெல்லாம் அற்பமா நினைக்கிறீங்களோ கத்தர் உங்களுக்கு பக்கத்துல வந்து ஆசீர்வதிப்பார். பாருங்க, இந்த லேயாளுடைய கற்பத்தை திறந்தா. வாசிப்போமா? ஆதியாகமம் 39:32 வாசிங்க. டக்குன்னு வாசிங்க, நேரம் ஆச்சு. 32 32 இல்லையா? தப்பா எடுத்துட்டேனா? நீங்க என்ன பதிவு வாசித்தீங்க பிரதா? 29 29 வாசிங்க. 29:32 வாசிங்க. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி. பாருங்க, லேயாள் யாக்கோப்பு நேசிக்கல, ஆனா லேயாள் என்ன பண்ணா? என்னது என்னமோ சொல்லுவாங்களே, என்னது கல்லானாலும் கலவேன், அந்த மாதிரி இந்த அம்மா நேசிக்க. நீ என்னை நேசிக்கலாட்டி பரவாயில்லடா ஜென்மம், நான் உன்னை என்ன பண்ணுறேன், நேசிக்கிறேன். நான் நேசிச்சு சரி, ஒருவேளை இந்த சொல்லுவாங்களே சில பிரச்சனைகள் கணவன் மணிக்கு வரையில் சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பிறந்தா என்ன பண்ணிடும், சரியாயிருங்க. ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிரும். 2 பேத்துக்கு மாற்றி இந்த குழந்தைய கொஞ்சம் அப்புறம் கிட்ட 2 சண்டை போட போகிறாங்க. ஆனால் குழந்தை 3 5 பிறந்தாலும் குழந்தைய வச்சுக்கிட்டே என்ன விடுவாங்க, சண்டை தான் போடுவாங்க. அது மாறாது. இந்த அம்மா நினைக்குது, குழந்தை பிறந்தா என் கணவர் மாறுவார்னு சொல்லி முதல் குழந்தைக்கு என்ன பேர் வச்சா? ரூபன். அப்போ அதுக்கு என்ன சார்? கர்த்தரின் சிறுமியை பார்த்து கணவர் நேசிப்பார்னு. முதலுக்கு என்ன பண்ணல, ஏன்னா ராகேலுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு, பிள்ளை பிறந்தா நேசிப்பார். 2வது வாசிங்க 33. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். அப்ப என்ன பண்ணல, நேசிக்கல. 34. பின்னும் அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். பாருங்க, 3 குழந்தையும் தன்னுடைய கணவனை மனசுல வச்சு தான் பேர் வச்சா. அப்பையும் நேசிக்கல. 4வது குழந்தை பிறக்குது. 4வது குழந்தை பிறந்தவனே முகத்தை பார்த்து சொல்றா, என் கணவர் என்னை நேசித்தாலும் நேசிக்க விட்டாலும்
எப்படி? நேசித்தால் நேசித்தாலும் நேசிக்க விட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட போறதில்ல. நான் கர்த்தரை துதிக்க போகிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நான் கர்த்தரை என்ன பண்ண போறேன், நான் சொல்றேன், கிடைக்காத காரியத்துக்காக நம்ம மனம் நொந்து என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அந்த நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாக்கு எங்கடா ஓட்டப்பல்லு எங்கடா சூத்தப்பல் இருக்கும், அந்த நாக்கு என்ன பண்ணுமா, தேடி அங்கே போய் என்ன பண்ணும், அங்கே போய் ஒயாமல் போய் அந்த நாக்கு அங்கேயே போய்கிட்டு இருக்குமா. என் மனிதோட இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கையில் வச்சிருக்கிற கொடுத்துருக்கிற நன்மைகளுக்காக அவன் என்ன பண்ண மாட்டேன், திருப்தி ஆக மாட்டேன். கிடைக்காத காரியத்துக்காக தான் என்ன பண்ணியா, கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், அந்த லேயால் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். என் கணவன் என்னை நேசித்தா என்ன, எங்கள் அப்பா என்னை வெறுத்தா என்ன, வெறுக்காம போனாம நான் யாரை நேசிக்க போகிறேன், என்னை நேசிக்கிற கர்த்தரை என்ன பண்ண போகிறேன், நேசிக்க போகிறேன். நிறைய பேருக்கு என்னன்னா திருப்தி இல்லாமல் வாழ்கிறாங்க. இன்னைக்கு ஒரு வேலை செஞ்சால் கூட அந்த வேலையில் திருப்தி இருக்க மாட்டாங்க. ஆமாம், இந்த வேலைக்கு போய் சம்பாரிச்சு இந்த வேலை கூட பாருங்கள் திருப்தி இல்லை. அதே போல் சம்பளத்தில் வாங்குறப்ப கூட, சம்பளம் வாங்கினா கூட ஆமாம் வாங்குறதெல்லாம் என்ன ஆயிடுது, எல்லாத்தையும் கரெக்டாக இருக்குது, இதை வாங்கி என்ன பண்ண பாருங்கள். கொஞ்சத்தில் வச்சு அவர்களுக்கு சோத்திரம் பண்ண தெரியல. இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தை எடுத்து 2 மீனை எடுத்து என்ன பண்ணாராம், 5000 பேருக்கு என்ன பண்ணாராம், சோத்திரம் பண்ணார். ஆண்டவரே இந்த 5 அப்பத்தையே ஆசீர்வதிங்கன்னு. உங்கள் கையில் 100 ரூபா கிடைத்தா கூட அதுக்கு என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 1000 ரூபா கேட்டிருப்பீங்க, 100 ரூபா கிடைத்தா ஆண்டவரே 100 ரூபா கொடுத்து சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த லேயாளுக்கு நல்ல குணம் என்ன தெரியுமா, அந்த குழந்தைய கையில் எடுத்து எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கல, ஆனால் நான் யாரை துதிக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன், துதிக்க போகிறேன். அல்லேலூயா. அப்போ உங்கள் இருதயம் மட்டும் துதிக்கிற இதயமாக பாருங்கள். எப்பொழுது ஆண்டவருக்கு என்ன செய்யணும், துதியும் சோத்திரமும் உன் வாயில் எப்போதும் என்ன பண்ணணும். நிறைய பேருக்கு சோத்திரனால தான் உங்களுக்கு என்ன வருது, ஆத்திரம் வருது. என்னது வருது, சோத்திரனால தான் என்ன வருது, ஆத்திரம் வருது. நம்மளுக்கு எப்போ திரும்ப சோத்திரம் பண்ணுவாங்க, நல்லா சந்தோஷமாக இருந்து கணவன் கை நிறைய சம்பாரித்து வந்து கொடுத்து, கணவன் வந்து ஒரு அல்வாவும் சில காரியங்கள் கொடுக்குறப்ப எப்படி இருப்பாங்க, கத்தாவே சோத்திரம். அப்போ கூட நம்ம ஆளுக்கு எப்படி திரும்ப மாறிடுவாங்க, கல்யாண நாள் வந்தால் நம்ம ஆளுக்கு கடவுள் பாட்டை ஸ்டேட்டஸில் வைக்க மாட்டாங்க, சினிமா பாட்டை ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க. நான் நிறையாவத்தை பார்த்துட்டேன். ஐயோ இது என்ன இப்படி இருக்குன்னு. அப்படியே பாருங்கள், ஒரு ஸ்டேட்டஸை பார்த்தேன். நல்ல ஒரு சர்ச்சுக்கு போகிற குடும்பம், கணவன் மனைவி, உங்கள் வெட்டிங் டே இங்கே வச்சுருக்காங்க. நெடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தாலே நீ கிடைச்ச நேரில் வந்த ஆண்டவரே. யார் ஆண்டவரா, அவர் ஆண்டவரா, இவர் கணவர் வந்து நேரில் வந்த ஆண்டவரா. மறுவாரம் பார்த்தா சண்டை போட்டு அடிக்கிற, டே விளங்காம போவ, டே நாசமா போவ. எதனால வந்துச்சு சொல்லுங்க, நீ தானே சொன்ன நேரில் வந்த ஆண்டவர் குத்துனா கூட என்ன பண்ணிக்க. நம்ம ஆளுக பாருங்க, பிறந்த நாள் வந்தா போதும், திருமண நாள் வந்தா போதும், கத்தர் பாட்டே கிடைக்காத மாதிரி வைப்பாங்க. நம்மை போல அடேங்கப்பா பிறந்த நாளைக்கு பாட்டு. ஏன் கத்தர் பாட்டே கிடைக்காதா உங்களுக்குலாம்? ஏன் உலகத்தின் வழிபாடுல சிக்கி தவிக்கணும்னு நான் சொல்றேன். நம்ம துதியும் சோத்திரமும் எப்பயுமே என்ன பண்ணணும், கத்தருக்கு முன்பாக சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் துதி சோத்திரமும் வாயில் இருக்கணும். அந்த காலத்தில் விசுவாசிகளை எப்படி இருப்பாங்கன்னா, நான் சில வீட்டுக்கு பெரிய வயசான அம்மாட்ட நான் போயிடுவேன். அவங்க எப்போ பார்த்தாலும் சோத்திரம் 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 சோத்திரம், அதை எடுங்க சோத்திரம், இந்த இதை போடுங்க சோத்திரம். எப்போ பார்த்தாலும் எப்படி வருது வாயில், பழைய அம்மாமார்கள்லாம் அப்படியே சோத்திரம். இன்னைக்கு சோத்திரம் வாயில் பார்க்குறதே பெரிய அபூர்வமாக இருக்கும். சில வீட்டுக்கு போனால் பிள்ளைக்கு அப்படியே நிற்குங்க சோத்திரம், ஏதோ ஒரு உலகத்தில் இருந்து வந்தோம் அப்படின்னு. நான் பார்ப்பேன், என்ன ஒரு மாதிரியா இருக்குது, வேறு மாதிரி எதுவும் உடம்பெடுக்க முடியலையா, டயர்டாக இருக்கா, இப்படியே நிற்குங்க. அப்போ துதியும் சோத்திரமும் வாயில் எப்படி இருக்கணும், அனுதினமும் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பத்தேமுக வந்துடுவாரப்பா, சரி துதியும் சோத்திரமும் வாயில இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க துதிக்கிறவளா மாறி பாருங்களேன். எப்பொழுதும் துதிங்க. படுக்கையில், எந்திரிக்கையில், நடக்கையில், உட்காரையில், ஆட்டால போவையில், இதெல்லாம் துதிச்சு பாருங்களேன். எப்படி தெரியுமா இருக்கும், உங்கள் வாழ்க்கையே லைஃபே மாறிடுங்க.
துதிக்க துதிக்க துதி அபிஷேகமும் உங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு செல்லுக்குள்ளே ஒரு சிம்மு இருந்து எப்படி அந்த டவரை இழுத்து வாங்குதோ, நீங்கள் எப்போ பார்த்தாலும் துதி அபிஷேகம் பண்ண பண்ண உங்களை அறியாமலே உங்கள் சரீரத்தை நீங்கள் பார்ப்பீங்க, ஏதோ ஒரு வல்லம் உங்களை ஆட்கொள்ளும். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலூயா. அந்த துதி அபிஷேகம். அதனால தான் தாவீது சொன்னா, எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன். வசனம் வாசிங்க, 49:8 ஆதியாகமம் வாசிங்க. 49:8. சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். பாருங்க, யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன். நீங்க மட்டும் துதிக்கிறவளா மாறிட்டா, யாரெல்லாம் உங்களை எகனமா, உங்களை ரொம்ப தப்பா, நான் சொல்றேன் கணவனே கூட உங்களை வையலாம். ஏய் நாசமா போய உன்னைய கட்டிட்டு போனதுக்கு நீங்க துதிச்சு பாருங்களேன், அந்த ஆளை என்ன பண்ணிடுவாரு, மாறிடுவாருங்க. ஒரு அம்மா வந்துச்சு, நாங்கள் பழைய சர்ச்சில் ஒரு அம்மா வந்துச்சு, பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் அந்த ஆள் எதுக்கு எடுத்தாலும் வைறான் பாஸ்டர், சோத்தில் உப்பு இல்லாட்டி கூட என்ன எவனா பண்ணியான் சண்டை போடுறான் பாஸ்டர், உப்பு இல்லைன்னா கூட உப்பு போறேன்னு சொன்னா அதை காட்டில என்ன பிடுங்கனியா, உப்பு போடாமல் நீ என்ன பண்ண, நீ என்ன அப்படின்னு அந்த ஆள் வைகிறான் பாஸ்டர், எதுக்கு எடுத்தாலும் சண்டை தான் பாஸ்டர், முடி விழுந்தா கூட சண்டை போடுறான் பாஸ்டர் இருந்துச்சு. உடனே பாஸ் சொன்னார், அப்போ நீ என்ன செய்வ, நான் பதிலுக்கு நானும் என்ன பண்ணுவேன், நானும் பேசிடுவேன் பாஸ்டர் அப்படின்னு. சரி, அடுத்து நீ என்ன பண்ணா, துதி சோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. அந்த ஆள் என்ன கேட்டாலும் துதியும் அந்நிய பாஷை தர்ரா பா ராக்கா தர்ரா பேசிக்கிட்டே இருமான்னுச்சு. அதே மாதிரி வீட்டுக்கு வந்தேன், விடுங்க என்ன அப்படின்னு ஏதோ ஒரு சண்டை போல, என்ன அப்படி பெல்ட் எடுப்பாரு ஆத்திரத்தில், பெல்ட் எடுத்து அடிச்சு விடுவாப்ல, எடுத்தாப்லையா அந்த அம்மா சதா ரபா ரக்கா தர்ரா பா ரபான்னுச்சான். இந்த ஆள் பெல்ட் எடுத்தாரு, என்ன ஒரு மாதிரி ஆயிட்டா, என்னடி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா, என்ன வைகிறியா, ஷக்கா தி பேரி காதா ராபா பாண்டுச்சான். ஏய் லூசு பிடிச்சிருச்சா உன்னை கொள்ளும், ஷத்தா ரி மேரி காதா ரா பண்ணிச்சான். அந்த ஆள் என்ன பண்ணுறாந்தம்மா, சிரிச்சுட்டாப்லையா. கோபம் இந்த அம்மா சொல்ல பார்த்து, ஏன்னா இவர் ஒன்றுன்னா அந்த அம்மா ரெண்டுன்னு பேசும், அந்த ஆள் அடிச்சு விடுவாப்புல. இந்த அம்மா அந்நிய பாஷை பேச அவர் சிரிச்சே விட்டாராம். ஹே போடி போ லூசு போ சோப்பாடு எழுதோ என்னன்னு. அதுலேருந்து பாஸ்டர் சொல்லிச்சான், பாஸ்டர் நீங்கள் சொன்ன காரியம் சூப்பராக வேலை செய்யுது பாஸ்டர், இப்போ பூரா அந்நிய பாஷை தான் பாஸ்டர். அந்த ஆள் என்ன சொன்னாலும் சதா ரீக்கா தர்ரா பா ரீக்கான்னு அந்த ஆள் சிரிச்சுட்டு அடியே வெளியில் போயிடுறாரு. அல்லேலுயா, அல்லேலூயா. துதி அபிஷேகமும் என்ன பண்ணும், ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. தாவீது எந்த வம்சத்தில், யூதா வம்சத்தில் பிறந்தவன். இந்த தாவீது தகப்பனால் வெறுக்கப்பட்டவன், சகோதரனால் புறக்கணிக்கப்பட்ட இந்த தாவீது என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன், சாமுவேல் வரப்போகிறாரு, தோரணங்கள்லாம் கட்டி சாப்பாடு பிரியாணி 65 அங்கிட்டு இனிப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறப்ப உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்துட்டு உங்களை வீட்டை விட்டு பற்றி விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாவீது கேட்குற, என்ன ஃபங்க்ஷனு, அவங்க அப்பா சொல்கிறாட்டே நீ ஆடுகளாம் போய் வனாந்திரத்துக்கு போயிடுறா, கொண்டு போயிரு, நான் சொல்கிற வரைக்கும் வந்துடாத. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி வரப்போகிறாரு, அவர் முன்னாடி என் மகன் உன்னை சொல்ல விரும்பலை, அவர் கேட்டு உன்னை மகனை அடையாளப்படுத்தலை, நீ போயிருன்னு சொல்லிட்டாரு. ஆனால் தாவீது பாருங்க, அப்பா புறக்கணிச்சாலும் சகோதரர்கள் வெறுத்தாலும் தாவீது கர்த்தரை துதித்து கொண்டிருந்தான். அல்லேலுயா, அல்லேலுயா. அந்த காட்டுக்குள்ள போய் ஆடுகள் மத்தியில் கர்த்தரையே அதனால என்னாச்சு தெரியுமா, கர்த்தர் தாவீதை தூக்கி இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாத்தினார். அல்லேலுயா. நான் சொல்றேன், யார் வேணாலும் கேவலப்படுத்தட்டுங்க, யார் வேணாலும் அற்பமா எண்ணட்டுங்க, எல்லாம் நடக்கட்டுங்க, இந்த துதி அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலுயா. மணியாகி போச்சு, நான் வேகமா முடிக்கிறேன். அவ பாருங்க, தாவீதை கர்த்தர் அதனால தான் தகப்பனால் வெறுக்கப்பட்டாலும் சகோதரனால் புறக்கணிக்கப்பட்டாலும் என் கூட கர்த்தர் இருக்கிறான், நான் கர்த்தரை துதிக்க போறேன்னு சொல்லி பாருங்க. அதுதான் நம்ம ஆளுக எந்த நிலைமையில நீ துதிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலுயா. ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவர் சொன்ன, யூதாவே உனக்கு அறுப்பு காலம், மறந்துட்டீங்களா வசனத்தை, உனக்கு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலுயா. நீங்க எல்லாரும் யூதாவா மாறணும். அல்லேலுயா. கிடைக்காத காரியங்களுக்கு நொந்து போகாதீங்க, கையில கொடுத்திருக்க யூதாவுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலுயா, அல்லேலுயா. நன்றி சொல்லுங்க, கையில கொடுத்த யூதாவுக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் தாமே சின்ன காரியங்களுக்கு நன்றி சொல்லி பழகுங்களேன்.
எனக்கு ஒரு சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, பேக்கில் ஜிப்பு போடலையா, ஜிப்பு மூட மாட்டேன்னுச்சான், சோத்திரம் பண்ணி மறுபடியும் மூணாங்களா ஜிப்பு போட்டிருச்சா. அதை வந்து சாட்சியாக சொல்கிறாங்க ஒரு சர்ச்சில். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, சின்ன காரியத்துக்கு நான் நன்றி சொன்னாதான் ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன செய்வார், பெரிய நன்றி சொல்லணும். சின்ன சின்ன காரியத்துக்கு நன்றி சொல்லி பழகுங்களேன். கர்த்தர் தாமே அந்த காரியத்துக்கு நன்றி சொல்லி சொல்லி பழகுங்க. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் எப்படி இருப்பார், அநேகத்துக்கு எப்படி வைப்பார். எங்கள் கிருபாவை எங்கள் ஜோயில் எது கொடுத்தாலும் தேங்க்யூ தேங்க்யூ அப்படி பழைய கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா சாக்லேட் கொடுத்து தேங்க்யூ நன்றி சொல்கிறவங்களாம் மாறணும். கர்த்தருக்கு நான் எப்போயுமே நம்ம எப்படி இருக்கணும், நன்றி சொல்லணும், சோத்திரம் செலுத்தணும், துதிகளை செலுத்திங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு நான் துதி செலுத்திட்டு மற்ற நாள்லாம் இருக்கல, எப்போவுமே போவையிலையும் வரையிலையும் நடக்கையிலையும் எப்போ பார்த்தாலும் நீங்கள் நல்லா ஒரு தேவன் பயன்படுத்துகிற ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷியை பாருங்களேன். அவங்க வாய் எப்போ பார்த்தாலும் எப்படி தான் இருக்கும், துராபாரா காதாரா பாரி காதாரா பாபா இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும். பார்த்துறீங்களா? அப்படியே இருக்கும், அப்படியே சூத்திரம். நாங்கள் சில ஜெபத்துக்கு போவேன், சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, சிலர் ஜெபம் பண்ணல, சில பேர் என்ன செய்வாங்க, உம்முன்னு இருப்பாங்க. நான் என்ன தெரியுமா செய்வேன், அவங்க ஜெபம் பண்ண சோத்திரம் ஆண்டவர் சதாரா பாராக்கா, இதுதாங்க துதி அபிஷேகம் வாயில் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அடுத்தவங்க ஜெபம் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க வாயை எப்படி இருக்கணும், முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த கணேசன் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. நெட்டில் மட்டும் கனெக்ஷன், நெட்டு இல்லாட்டி எப்படி உங்கள் மனசு பாடுபடுது, அம்மா நெட்டு இல்லைம்மா, அம்மா நெட்டு இல்லைம்மா, உயிரே போகிற மாதிரி. சில பேர் டேட்டா முடிஞ்சிச்சுன்னா இவங்களுக்கு என்ன ஆயிரம் தெரியல, எங்கிட்டாச்சும் போய் பிரதர் உங்கள் ஆசைப்பட்டேன் கொஞ்சம் 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 என்ன பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க பிரதர், ஓப்பன் பண்ணுங்க கொஞ்சம். அதுக்கு எவ்வளோ நீ உயிரை விடுற. துதி அபிஷேகமாக உனக்கு எப்படி இருக்கணும். சில பைத்தியமே மாறிடுறாங்க. டேட்டா முடிச்சுன்னா இவங்களுக்கு என்ன ஆயிடுது, இவங்க டோட்டலாக மாறிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு?